மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ராமச்சந்திரன் எல்லா விஷயமும் உண்மையாக அதிரடியாக கண்டுபிடிக்கிறாப்புல. அதே மாதிரி மாறன் வந்து வீரா வந்து யாரை காப்பாற்றுறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சு இந்த வீரா கிட்டேயே வந்து சொல்கிறாங்க, என்கிட்டேருந்து உன்னால் எந்த ஒரு ரகசியத்தையும் காப்பாற்ற முடியாது வீரான்னு சொல்லி மாஸ் காட்டிட்டாப்புலன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் டிரைவரை வந்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோடனே ராமச்சந்திரன் கிட்ட வந்து அப்பா இங்கே பாரு, இவன் தான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஏமாற்றிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லா துணியும் மாற்றிருக்கான். நீ தான் வந்து இவன்கிட்ட கேட்கணும், அவன் உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அடிக்க ஆரம்பிச்சோன்னு, நில்றா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து விசாரிக்கிறாங்க. இப்போ நீயா வந்து சொல்கிறியா, இல்லை நான் வந்து அதிகாரி எல்லாரையும் வர வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன்னு காலில் விழுந்து ராமச்சந்திரன் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சார் தயவு செஞ்சு என்னை வந்து விட்டுருங்க, நான் ஏதோ வந்து தெரியாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படிலாம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறப்ப எந்திரிடா, இப்போ மரியாதையாக சொல்லு, யார் இதெல்லாம் வந்து செய்ய சொன்னா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டோன்னே, நானும் செக்யூரிட்டியும் சேர்ந்து தான் ஏன் இப்படிலாம் திட்டம் போட்டோம் அப்படின்னோடனே உடனே வந்து ராமச்சந்திரன் வேணுன்ட்டே வந்து என்கிட்டயே போய் சொல்கிறியா பலாருன்னு அடிக்கிறாங்க. இந்த விஷயம் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் ரெண்டு பேர்லாம் தனியாலாம் செய்ய முடியாது, மரியாதையாக உண்மையை சொல்லு, இப்போ யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். முதல்ல வந்து கார்த்தி ஃபோனை போட்டு அதிகாரி எல்லாரையும் வர சொல்லு, இவனை தூக்கி உள்ளே 4 அடி அடித்தா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, வேண்டாங்கய்யா நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்மணியை இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து கண்மணி வந்து பயத்தில் வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆஹா, நம்ம இவ்வளோ நாள் வந்து வேஷம் போட்டது வந்து வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து, இல்லையா இந்த உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை வந்துடும், அது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் செய்ய சொன்னதை தான் நான் செஞ்சேன், தயவு செஞ்சு இது யாருக்கும் தெரிய வேணான்னு பார்க்குறேன், பரவாயில்ல என் குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் எனக்கு சமாளிச்சுக்க தெரியும், இப்போ யாருன்னு எனக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, வீரா தான் இங்கே செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா மேலே வந்து பழியை தூக்கி போட்டு விட்டுறாங்க. அப்போ தான் வந்து கண்மணி அச்சோ அது நம்ம தங்கச்சி மேலே பழியை போட்டுட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ உடனே வந்து ராமச்சந்திரன் வந்து, நான் நம்பவே மாட்டேன், வீராலாம் வந்து இதை செய்ய வாய்ப்பே கிடையாது, யாருக்கிட்ட வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, மாமா கார்த்தி வந்து கோவத்தில் வந்து, வீரா மேலே ஏன்டா பொய் சொல்கிற, யார் செய்ய சொன்னான்னு உண்மையான ஆளை கண்டுபிடிச்சி சொல்லுன்னு பார்த்தா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னப்ப, கார்த்தி அவங்கள விடுங்க, வீரா வந்து எமோஷ்னலாக வந்து சொல்கிறாங்க, நான் தான் செய்ய சொன்னேன் மாமா, தயவு செஞ்சு கார்த்தி என்னை மன்னிச்சிரு, என் புருஷனுக்கு போட்டியாக வந்து நீ தான் வந்து இங்கே கடையில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதுக்காக தான் உன்னை கடையை விட்டு அனுப்புறதுக்காக நான் செய்ய சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து சொன்னோன்னே, உடனே வந்து மாறன் வந்து வீரா வந்து யாரோ மேலே பழியை வந்து போட்டுக்கிறதுக்காக வந்து காப்பாற்றுறதுக்காக இப்படிலாம் சொல்கிறா அப்படின்னு, அப்போ நம்ம பொண்டாட்டியை நம்ம காப்பாற்ற வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் போய், நான் தான் செஞ்சேன், வீரா மேலே எந்த தப்பும் கிடையாது, கார்த்தி எனக்கு இங்கே கடையில் வேலை செய்கிறது துளி கூட பிடிக்கல, அவன் மேலே பழியை தூக்கி போட்டுட்டா இப்படி ஒரு விஷயம் இனிமேல் நடக்காதுல்ல, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உடனே கார்த்தி வந்து செம கோவத்தில் வந்து, என்ன விளாண்டுட்டு இருக்கீங்களா, வீராவும் சரி இந்த பக்கம் மாறனும் சரி ரெண்டு பேரும் வந்து எந்த தப்பும் செய்யலை, நான் தான் வந்து ராகவன் கிட்ட பணம் கேட்டேன், அந்த சமயத்தில் அவன் தரமாட்டேன்னு சொன்னதுனால இப்படி ஒரு விஷயத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பழியை தூக்கி போடுறாங்க. மாறனும் வீராவும் எந்த தப்பும் செய்யலைப்பா, எல்லா தப்பும் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறப்ப வந்து எல்லாரும் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கப்ப டக்குன்னு ராகவன் ஓடி வந்து எல்லாரையும் விலக்கி விட்டுட்டு, அப்பா இவங்க யாருமே செய்யலைப்பா, எனக்கு கார்த்திக்கு வந்து இந்த கடையில் வேலை செய்கிறது பிடிக்காதனால அவன் மேலே பழியை போட்டால் நீ வந்து கடையை விட்டு வெட்டிடுவ, எனக்கு நாளுக்கு நாள் மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகுது கடையில், அதுக்காக நான் தான் வந்து கார்த்திக்கு திட்டம் போட்டு இப்படி செஞ்சேன் அப்படின்னு வந்து ராகவன் சொன்னோன்னே, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ராமச்சந்திரன், என்னடா விளாட்றீங்களா, ஆள் ஆளுக்கு வந்து என்னை பார்த்தா எப்படி தெரியுது, இன்னும் 1/2 மணி நேரத்தில் இவனை தூக்கி உள்ளே தூக்கி 4 அடி அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவன் யார் செஞ்சான் என்ன எதுக்காக செஞ்சாங்கிற விஷயத்தை எனக்கு கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் நினச்சா இப்போ கூட கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என் பசங்க வந்து விட்டு கொடுக்காம யாரோ ஒருத்தன் தப்பு செஞ்சுருக்கீங்க, அவனை காப்பாற்றுறதுக்காக சுற்றி சுற்றி வந்து நீங்களாம் வந்து பழியை தூக்கி போட்டுக்கிறீங்க மட்டும் புரியுது, வீரா இதெல்லாம் நீ செஞ்சேன்னு சொன்னால் என்னால் துளி கூட நம்ப முடியாது, ஏதோ இவங்களை காப்பாற்றுறதுக்காக நீயும் சேர்ந்து நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டல்ல, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இவனை என்ன பண்ணுறன்னு மணி கேட்டோன்னே, இந்த மேனேஜரை அவரை முதல்ல அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ராமச்சந்திரன் வந்து கண் கலங்கி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட குடும்பம் வந்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக பிரியாமல் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஒருத்தர் விட்டு கொடுக்காம வந்து இவ்வளோ தூரம் நெருக்கமாக இருக்கீங்களே, இந்த ஒரு விஷயம் போகணும், பணம் எவ்வளோ போனாலும் சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் அன்பு பாசத்தை வந்து நீங்கள் நான் வளர்த்தது வந்து வீண் போகலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கீங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இந்த பக்கம் வீரா மாறன் கார்த்தி 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மாறன் வந்து கேட்குறான், வீரா
அவ்வளோ தூரம் சண்டையெல்லாம் போட்டது வீணாகி போச்சு, எதுக்காக நீ வந்து பழிய போட்டுக்கிட்ட அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கப்ப ராகவனும் கண்மணியும் வராங்க. வந்தோடனே ராகவன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி, இங்கே பாருடா, இது வந்து நான் எதுக்காக பழியை எடுத்துக்கிட்டேன்னு தெரியுமா? நம்ம குடும்பத்திலும் கடையும் மட்டும்தான் நமக்கு முக்கியம், அதை தவிர்த்து தான் மற்றது பணம் இதெல்லாம், அதுக்காக தான் செஞ்சேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்காத லெவலுக்கு பார்த்துக்கோங்க, அப்படி நடந்தால் நான் ரொம்ப கோவப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வீரா வந்து கண்மணியை பார்த்து வந்து நக்கலாக சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். செம்ம மாசாக இருந்துச்சு. ஒருவேளை நம்ம தான் பண்ணோன்னு கண்டுபிடிச்சிருப்பாளோ, அதுக்காக தான் இவ பழியை ஏற்றுக்கிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, சரி இதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அங்கேருந்து நைஸாக நவுந்து போயிடுறாங்க. அப்போ தான் ராத்திரி வந்து மொட்டை மாடியில் நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து. ராகவன் வந்து விட்டு கொடுக்காம இருந்தால் சந்தோஷம். மாறா, நீயும் நானும் வந்து சண்டை போட்டு உண்மையை கண்டுபிடிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் வீரா வந்து எனக்காக வந்து நின்னா பார்த்தியா, எனக்கு ஒரு தங்கச்சி போல் வந்து கூட நின்னா, இனிமேல் நான் அவளை வந்து எந்த காலத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வீராவை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கேன்னா கரெக்டாக வந்து வீரா எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே வந்து என்ன இங்கே நடக்குது, ஆமாம் யாரை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன், ஒன்றை தான் சொன்னேன் வீரா, எனக்காக வந்து ராகவனும் சரி இந்த பக்கம் மாறனும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கூட பிறந்தவங்க, அதனால் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ எனக்காக வந்து பக்கபலமாக துணைக்கி நின்ன பற்றியா, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சதில்ல, அதை வந்து நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு, எனக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ நின்னா எப்படி இருப்பாங்க, உதவி செய்வாங்களோ அந்த மாதிரி நீ செஞ்ச, இன்னிலேருந்து நீ என்னோடய தங்கச்சி, நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு, எந்த பிரச்சனைனாலும் உனக்கு நான் ஆளாக வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி போகிறோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து வீரா வந்து மாடிக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து மாறன் வந்து மாடிக்கு போயிட்டு அவங்க ரூமில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க வீரா கிட்ட. என்ன வீரா, படிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஒரு செகண்ட் இரு, நான் அவங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், என்ன அப்படின்னோன்னே, ஆமாம் எதுக்காக வந்து நீ பழியை ஏற்றுக்கிட்ட அதை முதல்ல சொல்லு அப்படின்னோன்னே, இல்லை என்கிட்டேருந்து உன்னால் உண்மையெல்லாம் வந்து மறைக்க முடியும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா வீரா, அதெல்லாம் முடியவே முடியாது. சரி சரி போனால் போதும், உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன், ஆனால் என்கிட்ட உன்னால் பொய்யாவே இருக்க முடியாது வீரா, நீ என்ன மனசில் நினச்சாலும் என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஒருவேளை கண்மணி தான் காரணம்னு கண்டுபிடிச்சிருப்பானோ, அதான் இவ்வளோ தூரம் தைரியமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வீரா வந்து கண்மணியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. போனோன்னே வந்து இங்கே பாரு, எது பேசுகிறதா இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுறதா இருந்தாலும் தயவு செஞ்சு ஓரமாக நின்று சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இரு, ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன் அப்படின்னப்ப, என் அண்ணன் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து மறக்க மாட்டேன் அப்படின்னோடனே, பரவாயில்லையே கண்மணி வந்து சொல்கிறாங்க, அண்ணனை பற்றிலாம் உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. அதோடு வந்து அதிரடியாக முடியுது எபிசோட்.